வணக்கம் மக்களே, நான் உங்கள் கணேஷ் கவிதை. எந்த ஒரு யூடியூபர்ஸுமே இது வரைக்கும் பண்ணாத ஒரு புதிய கண்டென்ட்டை வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டப்போம். ஸோ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா கவிதை, அதாவது இந்த பாடல் எழுதுவது அப்படின்ற ஒரு விஷயம் மெல்ல அழிஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஒரு சுச்சுவேஷனையோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல் வரிகளையும் நான் உங்ககிட்ட படித்து காட்ட போகிறேன். ஸோ அது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மூலயமா உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து என்னோடய வீடியோவை கட் பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை விடலாம், இன்ஸ்டாவில் பகிரலாம், ஃபேஸ்புக்கில் பகிரலாம். ஸோ ஃபீல் குட், இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த ஃபீல், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சுச்சுவேஷன் தாங்க. அதுக்கு என்ன சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நடந்து போயிட்டே இருக்கும்போது பொண்ணு சொல்லுது, இவ்வளோ தூரம் என்னை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் ஸோ அந்த லவ் பண்ணும்போது சின்ன சின்ன ஞாபகங்கள்லாம் இருக்கும். அந்த ஞாபகங்களை வந்து தன்னோட காதலர்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அது காதலி வந்து எதிர்பார்க்குறான். ஆனால் அந்த காதலர்கள் வந்து ஏதாவது ஒரு வேலையில் அந்த ஞாபகங்களில் வந்து மறந்துடுறான். அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு தயங்குறான். அதனால் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காதல் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஸோ காதலி வந்து காதல் வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி வெறுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பாடல் வந்து உள்ள வருது. ஒரு நாள் உன் அசைவுகளின் அதிர்வலைகளை உணர்ந்தேன், அது ஞாபகம். படுத்துறங்கும் போதும் பக்கத்தில் நீ இருக்கிறாய் என்ற ஏக்கம், அது ஞாபகம். வீணாய் போன என் நாட்களின் முடிவில் கடிகாரத்தை சுற்றி பார்த்தேன், அது ஞாபகம். தரைகளின் மீது கால் வைக்க தயங்கினேன், என் கால்கள் உன் முகத்தை பட்டிவிடக் கூடாது என்ற கோபத்தில் ஏன் சொன்னார் அந்த தரைகளில் எல்லாம் உன் முகத்தை பார்க்கிறேன் ஒவ்வொரு நொடி பொழுதும், அது ஞாபகம். வானத்தின் விண்மீன் அருகை வெறுக்கிறேன், ஏன் சொன்னால் என் விண்மீன் அழகே நீதான், அது ஞாபகம். காற்றின் ஓசையை கட்டி அணைக்கிறேன், ஏன் சொன்னால் அந்த ஓசையை நீ பேசும் பேச்சுதான், அது ஞாபகம். நீண்ட தூர நடைப்பயணத்தை ரசிக்கிறேன், ஏன் சொன்னால் என் கைகளை கொண்டு என் மறு கைகளையும் கோர்த்து நடக்கிறேன், நீயும் என் கூட நடக்கிறாய் என்ற ஏக்கத்தில், அது ஞாபகம். மழை நின்ற பின் இலைகள் சிந்தும் துளிகளை தெரித்து விளையாடுகிறேன், அந்த துளிகளின் ஒரு துளியாவது உன் முகத்தில் பட்டுவிடக் கூடாதா என்ற ஏக்கத்தில், அது ஞாபகம். ஈக்களையும் கொசுக்களையும் ரசிக்கிறேன், அதுதான் என் கடைசி காலம் வரை கூடவே இருக்கும் என்ற ஞாபகத்தில். என் அர்த்தமுள்ள ஞாபகம் உன் அர்த்தமற்ற இதயத்தில் இருந்தால் காதல் வந்துவிடும் ஒரு நொடி பொழுதில் அந்த ஞாபகத்திற்கு. ஸோ இப்படி தாங்க தன்னோட காதலை தான் காதலிக்கும் போதே ஏற்பட்ட நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு இந்த கவிதையை வந்து பகுத்து படித்து காட்டுறான். ஸோ எண்டட். ஸோ இதோட இந்த சீக்வன்ஸ், ஸோ இதோட இந்த ஒரு கண்டென்ட் முடியுது. ஸோ அடுத்த ஒரு கண்டென்ட் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் மூலமா ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா அதுபடி நான் வந்து கவிதைகளை வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோ பதிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது கணேஷ் கவிர்.